அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2025 இதோ முடியப் போகிறது. 2026 மிக அருகில். வருகின்ற தை மாதம் வழக்கம் போல இந்த ஆண்டும் சிறப்பாக பொங்கல் கொண்டாட உள்ளோம். மிட்லாண்ட்ஸ் தமிழ்ச் சங்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் நாங்கள் திருக்குறள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தினமும் ஒரு குறள் வீதம் இந்த விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு குறளாக பதிவிடப்படும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். திருக்குறள் மிகப்பெரிய சொத்து. திருக்குறள் மிகப்பெரிய இலக்கியம். தமிழர்கள் உலகிற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை திருக்குறள். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். இது 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். அறம், பொருள், இன்பம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் இருக்கும். மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளது. மொத்தம் 1330 குறள் இருக்கிறது. இந்த திருக்குறள் அறம், ஒழுக்கம், வாழ்வியல் முறை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும். திருக்குறள் 2 அடிகள் கொண்டது. இது குறள் வெண்பா என்னும் வகைப்படும். திருக்குறள் ஜாதி, மதம், மொழி கடந்து அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய நூல் திருக்குறள். திருக்குறள் அறம் சொல்லிக் கொடுக்கும் நூல். திருக்குறள் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கும் நூல். திருக்குறள் நட்பு சொல்லிக் கொடுக்கும் நூல். திருக்குறள் கல்வி சொல்லிக் கொடுக்கும் நூல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் திருக்குறளின் பெருமைகளை. சரி, தினம் ஒரு குறள் வீதம் 10 நாட்கள் 10 குறள்கள் படிக்கலாமா? மிக எளிமையாக இந்த குறள்களை பதிவிடுகிறோம். குழந்தைகளுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு காமியுங்கள். அவர்களுக்கு இது தானாக மனப்பாடமாகிவிடும். இது மிட்லாண்ட்ஸ் தமிழ்ச் சங்கம் மற்றும் திருவள்ளுவர் தமிழ் பள்ளி எடுக்கும் கூட்டு முயற்சி. நன்றி, வணக்கம்.